சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மேட்ச், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச். சூப்பரா ஆர்சிபி தொடர்ந்து 6வது மேட்சை வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க. இன்னும் 2 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்க கையில ஈசாலா கப் நம்தே அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். ஸோ கோலி, ஃபேஃப் அண்ட் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, தோனி வந்து நம்ம சிஎஸ்கே டீமை வழி நடத்தி ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக உள்ள வருவாரு. பட் ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து பிஸியா அந்த விக்டரியை செலிப்ரேஷன் மோட்லயே இருந்துட்டாங்க. அந்த ஹேண்ட் ஷேக் பண்ண வர மறந்துட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, தோனி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாம போயிட்டாருன்ட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் தோனி தான் வந்து வழி நடத்தி உள்ள வராரு. ஆனா இந்த பிளேயர்ஸ் யாருமே முன்ன வரல. அவங்க ஆப்வியஸ்லி வின் பண்ண டீம் செலிப்ரேஷன் பண்ணணும், கட்டாயமா செலிப்ரேட் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி பிளேயர்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ண வந்திருக்கலாமா, இல்ல அவங்க செலிப்ரேஷன் மூட்ல இருந்ததான பாஸ் இதுல என்ன இருக்கு அப்படியே மறந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்?